வணக்கம். இன்றைக்கி வாங்க நம்ம இன்றைக்கி ஒரு பொரியல் பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது எப்போயாவது ஒரு தடவை எல்லார் ஊரில் கிடைக்கும். இருந்தாலும் எப்போயாவது ஒரு தடவை வந்து கீரையாக கிடைக்கும். இந்த மாதிரி காய் உள்ள கீரை வந்து நான் கிடைச்சா உடனே வாங்கிடும் பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், நான் க்ளீன் பண்ணுறேன். பாருங்கள், ஃபுல்லாகவே காய் தான், மணத்தக்காளி காய் தான். இதை நம்ம காய வச்சு வத்தலாகவும் வச்சு நம்ம வத்த குழம்பு மாதிரி வைக்கலாம். இப்போ நான் வந்து பொரியல் தான் பண்ண போகிறேன். ஆனால் பொரியல் பார்த்திங்கன்னா பயங்கரமாக கசக்க தான் செய்யும். இருந்தாலும் எனக்கு வந்து என்னென்னா, நம்ம இதை செஞ்சு சாப்பிட்ணும். ஏன்னா கொஞ்சம் அல்சர் மாதிரி இருக்கும், வயிறு வலிக்கும். அதுக்காக தான் நான் வந்துட்டு இந்த மாதிரி செய்கிறேன். இதை க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா வந்து தேங்காய் பூ போட்டு சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வறுக்கணும். வதக்குனா சூப்பராக இருக்குங்க. மணத்தக்காளி கீரை க்ளீன் பண்ணிவிட்டு பொரியல் பண்ணுவோம். இப்போ மணத்தக்காளி கீரை பார்த்திங்கன்னா யார் யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு சொல்லுங்கள். இது நம்ம கிடைக்காதது ஒன்று தான். நம்ம வந்து எதையுமே வந்து பார்த்திங்கன்னா கீரை அப்படின்னாலே அலட்சியமாக பார்ப்போம். ஆனால் எனக்கு வந்துட்டு இந்த கீரை எங்கே கிடைக்கும்னு பார்ப்பேன். மற்ற கீரை எல்லாம் வாங்கியிருக்கேன். இதில் வந்து இந்த காய் நிறையா இருந்துச்சுன்னா நான் அப்படியே போய் உடனே நான் வாங்கிட்டு வந்து எனக்கு அப்படியே கசக்க தான் செய்யும். இப்போ வந்து நான் பழைய சாதத்துக்கு தான் இந்த கீரை பொரியல் செய்ய போகிறேன். ஆனால் மழை தான் 2 நாள் இருந்தாலும் கொஞ்சம் வயிறு வலி இருக்கிறனால நம்ம இந்த கீரையை வந்து சாப்பிட்டு பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது செஞ்சு பார்த்துட்டு நான் செய்யும்போது காட்டுறேன், பாருங்கள் எப்படி இருக்கும். ஆனால் தேங்காய் பூ நிறையா போட்டிங்கன்னா கசக்காது. சின்ன வெங்காயம் நிறையா போடுங்க, வத்தல் கிள்ளி போடுங்க, ஒரு 5-6 பல் பூண்டு தட்டி போடுங்க, சூப்பராக இருக்கும்.